மணி வதந்தியில ரொம்ப நேரம் வருத்தப்பட்டவர். வதந்தி 2ல அந்த ட்ரெய்லரை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டாரு, எங்களை இதா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாரு. ஒரு 4000 காளைகளை அடக்கியிருக்காரு. அதுவும் இன்னொன்று விஷயம் சொன்னீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு அகாடமி நடத்துறது வந்து ஒரு அகாடமி மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கிறாரு, ஜல்லிக்கட்டு அப்படின்ற ஒரு விஷயம். ஒரு வருத்தப்பட்டு எனக்கு ஃபோன் பண்ணார், பாண்டியராஜன் சார் மூலமா பசங்க பாண்டியன் மூலம் வருத்தப்பட்டு இது பண்ணாங்க. நிரஞ்சன் என்னுடைய நண்பர் அவங்க மூலமா சொல்லும்போது, ஆனால் என்னை வந்து கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா நான் தான் முடக்கத்தான் மணின்னு வருவேன் அப்படின்னு அதுக்கு தான் வர்றாரு. பல பல நலத்திட்டங்கள் பண்ணியிருக்காரு. இவரை நாங்கள் வந்து தப்பா எங்கேயுமே சித்தரிக்கலை. அந்த இதை வந்து இந்த படத்துல எங்கேயுமே முடக்கத்தான் மணின்ற அந்த பேரை பயன்படுத்திக்கிட்டோமே தவிர அந்த கதை படமே கற்பனை கதை தான். அந்த வெப் சீரிஸே வந்து வதந்தி 2 வெப் சீரிஸ் வந்து டைரக்டர் ஆண்ட்ரூவோட கற்பனை கதையில உருவானது. அந்த பேர் நல்லா இருக்குன்னு அதை பயன்படுத்திக்கிட்டாரு. இதுக்குதான் இவ்வளவு வந்தது. அப்புறம் நான் சொன்ன உடனே எனக்காக, ஏன்னா நான் சொன்னேன் ஜல்லிக்கட்டு நானே காரிப்படம் பண்ணியிருக்கேன், ஜல்லிக்கட்டு ஒரு இளைஞரா பண்ணியிருக்கேன், நான் எப்படி வந்து வீரர்களை பத்தி தப்பா என்னோட வெப் சீரிஸ்லயோ படத்துலயோ பண்ணுவோம், அது கரெக்டா தான் பண்ணுவோம், அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுப்போம். அதனாலதான் நான் காரிப்படம் பண்ணேன். இந்த வெப் சீரிஸும் அவங்களுக்கான அங்கீகாரம், அவங்களுக்கான போற்றப்பட இது இருக்கும். இப்போ வர கேள்விப்படும் போது இவ்வளவு நல்ல உதவிகள் பண்ணியிருக்காங்க போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுலயும் ரொம்ப சந்தோஷம், அந்த அடுத்த இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுக்குங்க, அதுக்கு வாழ்த்துக்கள், சூப்பரா பண்ணீங்க. அதனால இந்த படம் உங்களை எந்த விதத்திலையும் உங்களை பாராட்டுதான் இருக்கும். எந்த விதத்திலையும் அந்த மணின்ற பெயருக்கு, முடக்கத்தான் மணின்ற பெயருக்கு எந்த கலங்கமும் வைக்காது. அதை நான் சொல்றேன், கரெக்டா சொல்றேன், நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாண்ணே, கண்டிப்பா இந்த படம் கண்டிப்பா வந்து வதந்தி 2ன்றது அந்த ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒரு கட்டை தான் பார்த்தோம், ஃபுல்லாக படத்தை பார்க்கல. அது எங்கள் மண்ணின் மைந்தர் அண்ணே, ஏராளமான மதுரை மண்ணினுடைய பெருமையும் ஏராளமானதை வந்து இன்னைக்கு உலகதரத்துக்கு நம்மளுடைய மதுரை மாவட்டத்தை வந்து எடுத்து கொண்டு போயிருக்கும்போது, அது எங்கள் அண்ணன் சசிகுமார் அண்ணன் போது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவருக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம், கேட்டிருக்கோம். இந்த முடக்கத்தான் மணி கிட்டத்தட்ட ஏறதாழ 1996 2026 வரை களமாடி இருக்கேன். 4000 மாடுகளை பிடித்து ஊரையும் வேரையும் வேர்வைக்கு பதில ரத்தத்தை சிந்தி மண்ணில் பதிக்கப்பட்ட வரலாறு. அந்த வரலாறுன்னும் போது அண்ணனுடைய இதை பார்த்துருக்கும் போது கொஞ்சம் அன்னைய கொஞ்சம் தெரியாமல் இருந்தாலும் இதை சில இதில் வருத்தம் தெரிவித்தாலுமே அதில் நல்ல விதமாக தான் படத்தில் காமிச்சிருக்காங்க. அதில் அண்ணனும் நிறையா நம்மளுடைய வரலாற்று செய்தியை பார்த்து ஒரு நன்றி தெரிவிச்சிருக்காங்க. ரொம்ப நன்றி. நீங்க வந்த பிறகு நீங்களே எல்லா ரீல்ஸையும் வைப்பீங்க பாருங்க, அது வந்து உண்மை. முடக்கத்தான் மணின்றது முடக்கத்தான் மணியில எந்த மணின்ற பேர் உள்ளவங்களுக்கு அது வந்து, ஏன்னா அவர் ஒரு கதாநாயகன் படத்துல வந்து கதாநாயகன், எந்த மணியை யார் மணின்னு பேர் வச்சாலே எல்லாம் அதை ஏற்றுக்குவாங்க. ஏன்னா அதுல வந்து அந்த கதை நடிக்கிறவர் அவர் இன்னொரு கதை, நான் மட்டும் இல்லை, அவர் நிரபராதியை காப்பாற்றுற ஒரு விஷயம் தான் வதந்தி வச்சிருக்கோம். மற்றபடி மாடுபிடி வீரர்களையோ யாரையும் வந்து தப்பாவோ சித்தரிக்க நான் விட மாட்டேன். நானும் இந்த ஊர், எனக்கும் ஜல்லிக்கட்டுல எல்லாம் அந்த இதெல்லாம் தெரியும். நாங்களும் வந்திருக்கோம், நாங்களும் மாடு வளர்க்குறோம், நாங்கள் அந்த இதெல்லாம் இதுக்கு அனுப்பிச்சிருக்கோம். அப்போ எங்களுக்கும் அது தெரியும். ஸோ அதனால் அந்த இதுவும் பண்ண மாட்டோம். ரொம்ப நன்றி. அந்த சொன்னவொடனே, நான் ஃபோனில் சொன்னவொடனே எல்லாத்தையும் இது பண்ணிட்டீங்க. அதுக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் டீமுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தம்பி நிரஞ்சனுக்கும் பாண்டியராஜுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தம்பி அதில் முக்குளத்தூர் புலிப்படை தம்பி மணி, எஸ்பிபி மணிகண்டன், ஆமா மணிகண்டன் ராஜா, அப்புறம் கருணாசன வேற பேசுறாரு. ஆனா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நம்ம தம்பி தான் நல்லா பேசியாச்சு. கருணாசனுக்கும் நன்றியை தெரிவிச்சு. சரிங்கண்ணே, நன்றி நன்றி நன்றி.